சவுத் ஆப்பிரிக்கா இந்த தடவை செமிஃபைனல் வருவாங்கன்னு நான் சொல்லல. இந்த தடவை வேர்ல்ட் கப் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. And by choice, as you rightly said, is going to be Tristan Stubbs. I'll go with Sam Curran's decision of holding back Rahul Chahar against MS Dhoni. First our overall almost most of the matches that he plays 6 overs he's giving 70% chance for Delhi to win. So அந்த விதத்துக்கு ஒரு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காரு. So I'll go with Jake Fraser McDowell. வணக்கம் மக்களே, வெல்கம் டு லைஃப் பிட்வீன் விக்கெட்ஸ் எபிசோட் 8. இந்த ஒரு ஸ்பெஷல் எபிசோடுக்கு வந்து we have Pras and கௌஷிக். இந்த வீடியோவில் வந்து we are going to discuss, ஏன்னா பிளே ஆஃப்ஸ் முடிஞ்சிருச்சு, 4 டீம் குவாலிஃபை ஆயிட்டாங்க. பட் இது வரைக்கும் ஐபிஎல்ல எப்படி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பேச போறோம். ஏன்னா நிறைய விஷயம் இந்த ஐபிஎல்ல நடந்திருக்கு, நிறைய ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் நம்ம பார்த்தோம். பட் டுவர்ட்ஸ் த எண்ட் போலர்ஸ் வந்து கம்பேக் பண்றதை நம்ம பார்த்தோம். அந்த ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்லாம் வந்து அப்படியே போயிடுச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா போலர்ஸ் ஆர் மோர் இன் கண்ட்ரோல். ஸோ லாட் ஆஃப் ட்ராமாஸ் ஆல்சோ ஹேப்பன். அந்த விதத்தில் இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து ஒரு 5 விஷயம் பார்க்க போகிறோம், பிராஸ் அண்ட் கவ். ஓகேயா? அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரோட் டு ரிடெம்ஷன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் போயிடலாம். ஸோ பேசிக்லி வந்து ஓவர் த கோர்ஸ் இந்த லாஸ்ட் 2 monthsல பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த பிளேயர்ஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஐபிஎல்ல வந்து கம்பேக் பண்ணியிருக்காங்க. இட் கேன் பி எய்தர் எ டீம் ஆர் அ பிளேயர். ஸோ அந்த விதத்தில் ஐ ஸ்டார்ட் வித் P-Dog. P-Dog, one player or a team which impressed you over the course of ஐபிஎல். ஏன்னா ஸ்டார்டிங்ல இவரெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா அப்படின்ட்டு நீ வந்து நினைச்சிருக்கலாம், ஓப்பனா சொல்லியிருக்கலாம், ஓப்பன் ஃபோரம்ல சொல்லியிருக்கலாம். ஆனா டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து அவங்க வந்து உன்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணாங்கன்னா யார் அது? அது எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டாக்டிக்கல் டெசிஷனா இருக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மன் லைக் சுனில் நரேன். ஏன்னா ஒரு 4 வருஷம் இப்ப நான் நிறைய குளோபல் லீக்ஸ்ல எல்லா இடத்துலயும் அவருக்கு எனக்கு ஆப்பரண்டா இருப்பாரு. ஏன்னா அவர் இல்லாத ஒரு டீமே கிடையாது. சிபிஎல், T20க்கு எங்க போனாலும் அவர் இருப்பாரு. அதுவும் பாத்தீங்கன்னா அவரு தோனி பை பின்னாடி வர்ற மாதிரி அத கடைசி வரைக்கும் யோசிப்பாரு. ஓகே, நான் பேட்டிங் ஆடித்தான் ஆடுமா அப்படின்னு பேட்டிங் வர்ற சுனில் நரேன். ஏன்னா டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நிறைய கேட்ட போது சொன்னாங்க அவர் பேட்டிங் வந்து பிராக்டிஸே பண்ண மாட்டாரா நெட்ஸ்ல. சோ வந்த உடனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனஸ்டா சொல்றேன், இது அரகண்டா யோசிக்காதீங்க, கொஞ்சம் ஒரு 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 பிளான் ஏலயே வந்து அவுட் ஆயிடுவார் அவரு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி கேகேஆரோட கோர் பேட்டிங் ஸ்ட்ரென்த், இந்தியன் ஸ்ட்ரென்த், பர்டிகுலரா சம்ஒன் லைக் ரகுவன்ஷி ஸ்டெப்பிங் அப், வெங்கடேஷ் ஐயர் ஒரு ப்ராப்பர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், he has scored a lot of runs for KKR. அப்படிங்கும் போது ஒரு சுனில் நரேன் மாதிரி ஒரு ஆளை ஓப்பன் பண்ண விட்டுட்டு, என்னோட பாட்காஸ்ட்ல வந்து அஸ்வின் வந்து 3 தடவை திருப்பி கேட்டாரு, KKR வராதுன்றியா பிளே ஆஃப்ஸுக்கு அப்படின்னு. நான் சொன்னேன் கஷ்டப்படுவாங்க, கஷ்டப்பட்டுட்டு ஒரு 5வது பிளேஸ் அந்த மாதிரி வந்துருவாங்க. ஐ டோன்ட் see them getting into playoffs அப்படின்னு தான் நான் சொன்னேனே ஒழிய, அந்த ஒரு கேம் சேஞ்சிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட் ஈவன் பிரிங்கிங் சுனில் நரேன்ஸ் bowling exploits into the picture. இப்ப கேகேஆர் வந்து இந்த மாதிரி ஒரு இன்வின்சிபிள் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா, எஸ், சால்ட் ஆல்சோ டிட் வெல் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர், காம்ப்ளிமெண்டிங் நரேன் பால் பை பால், மேட்ச் பை மேட்ச். பட் தி வே நரேன் கேம் தட் ஆடட் தி டெப்த் ஆஃப் ரசல் கமிங் டு நம்பர் 8ன்றதுனால எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஒரு ரிடெம்ஷன் இந்த லாஸ்ட் 4 வருஷத்துல. நீங்களே ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல கமெண்ட்ரி பண்றீங்க, அவரோட பேட்டிங் பர்ஃபார்மன்சஸ் ஐபிஎல்ல போட்டு காட்டுறாங்க. கடைசி 4 வருஷத்துல எங்க இருக்காங்க? அவர் 10 இன்னிங்ஸ் ஆடி ரன் அடிச்சத ஒரே இன்னிங்ஸ்ல நிறைய தடவை இந்த தடவை மேட்ச் பண்ணிருக்காரு. அதுவும் எஸ் லிட்டரலி blasted out the opponents அப்படிங்கும் போது the one person who has surprised me, the one tactical brilliant decision that has changed the complexion and the course for KKR. ஏன்னா 2014க்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை தான் ஃபைனல்ஸ் வந்தாங்க KKR. பெருசா அவங்க ரெக்கார்டு எதுவுமே கிடையாது. if you see their IPL அப்படிங்கும் போது போன வருஷம் ஒரு செம அடி வாங்கினாங்க KKR. ஒரு வெரி ஆர்டினரி சீசன் அப்படிங்கும் போது டீம் ரிடெம்ஷன், a player who have single-handedly, I should rather say, cricket is a team game, any sport is a team game that is played more than one player, but still lot of credit has to given to the Sunil Narine for his batting and the think tank who influenced for him to open the batting. So என்னோட இதுதான் நான் சொன்னது தப்பாச்சு. ஆக்சுவலி கேகேஆர் வந்து கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னது. ஆல் கிரெடிட் டு நரேன் and the brilliant management and thinking about it.
Absolutely. I think நீ சொன்னது கரெக்ட் தான். As much as cricket is a team game, இந்த ஃபார்மேட்ல வந்து அந்த ஒரு ஸ்விட்ச், அந்த ஒரு இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் கேன் கேரி அ டீம் throughout the season. ஸோ அந்த விதத்துல ஐ அக்ரி வித் யூ. சுனில் நாராயண் சேஞ்ச். கவ், கமிங் டு யூ. எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட் பிஃபோர் ஐபிஎல்னு இல்லை, ஒரு 4 இயர்ஸாக ரியான் பராக் மேலே ராஜஸ்தான் ராயல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹி ஹஸ்ன்ட் டன் வெல். ஸோ ஐ திங்க் ரியான் பராக் நீட்ஸ் டு பி given that credit, and Rajasthan Royals also need to be given that credit, not just because of hanging around with him, but எந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்க. they asked him to go back to his state association, play number 4. ரஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஒரு T20 ஸ்டைலில் பேஸ் பால்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டைலில் தான் பேட்டிங் ஆடுறாரு. ஸோ அது எல்லாத்தையும் இட் இஸ் ஷோயிங் இன் இஸ் ரிசல்ட்ஸ். ஸோ கிரேட் கிரெடிட் டு ரியான் பராக் அண்ட் தி RR மேனேஜ்மெண்ட். 100% சரியா சொன்னாக்கா. ஐ திங்க் டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு டெஃபினெட்லி, ஐ மீன் ரியான் பராகும் பாராட்டு சொல்லணும். பட் டீம் மேனேஜ்மெண்ட் அந்த நம்பிக்கை வச்சாங்க. அவர் மேல 3-4 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸ் அடிச்ச ரன்ஸ் 480 ஏதோ இந்த ஒரு சீசன்லேயே அடிச்சிருக்காரு. ஸோ இஸ் பேட் தம் பேக் ரியலி வெல். நான் ஒரு விஷயங்க, ஐ அக்ரி, ஐ சார்ட் ஆஃப் பிலீவ் என்னன்னா, நீங்க டொமஸ்டிக் கிரைண்ட்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டெஃபினெட்லி அதுல வந்து அந்த ஒரு ரிசல்ட் வந்து ஐபிஎல்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஸோ அந்த விதத்துல ரியான் பராக் 50s அடிச்சார். ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் சையத் முஷ்டாக் அலி. அண்ட் அந்த ஒரு ஒர்க், அந்த ஒரு ப்ராசஸ் இன் தட் டொமஸ்டிக் கிரைண்ட்ல பண்ணிட்டு வந்தனால இப்போ ஐபிஎல்ல வி குட் சி தட் ரிசல்ட்ஸ் கோயிங் இன் இஸ் ஃபேவர். என்னோட சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ரிஷப் பண்ட். what a comeback for him. I think it has been a very inspirational story. Just not ஒரு இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் இல்லாம ஒரு வேர்ல்ட் ஸ்போர்ட்டிங் ஃப்ரெட்டர்னிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா the amount of things that he went through, ஒரு எந்திரிக்கவே முடியாது, அவர் உயிருக்கே ஒரு பாதகம் அப்படின்ட்டு ஒரு நிலையிலேருந்து லாஸ்ட் ஒரு 1.5 years he's made this comeback. See, it is comeback பண்றதோட he's come back to where he was. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைசிங் and fascinating to see. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒரு இன்ஜுரியிலேருந்து வரும்போது, ஒரு சர்ஜரியிலேருந்து வரும்போது they will take அந்த ஒரு bit of time to get back to their best. பட் இட் didn't feel like ரிஷப் பண்ட் வந்து அவர் வந்து ஒரு 1.5 வருஷம் ஆடாத மாதிரியும் அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாதிரியும் எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ ஜஸ்ட் திங்கிங் அபவுட் வாட் ஹீ வுட் ஹவ் கான் த்ரூ தட் ஹோல் பீரியட் அண்ட் டு டர்ன் அப், இந்த மாதிரி டர்ன் அப் பண்ணி அவரோட பெஸ்ட்டுக்கு வர்றது வந்து ஹேட்ஸ் ஆஃப். இன்னொரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆஸ் அ டீம், நம்ம ஏற்கனவே அந்த ஒரு ப்ரிவியூஸ்ல பேசியிருக்கோம். தேவர் ஹேண்டிகேப்ட் வித் டேவிட் வார்னர் இன்ஜுரி, நடுவில் 1 மாசம் அவர் இல்லை. மிச்சல் மார்ஷ் போயிட்டாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாருமே இது பண்ணல. ஆல்மோஸ்ட் ஆல் எக்ஸப்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் மெக்கர்க் தவிர மற்றவங்க எல்லாமே இந்தியன்ஸ் தான். ஸோ அவங்க வந்து the way அவங்க குவாலிஃபை ஆகல, ஓகே ஃபைன், பட் the way they went through the whole season, it was really fascinating to see. ஸோ அதுதான் என்னோட சாய்ஸ் ஆஃப் ரோட் டு ரிடம்ஷன். நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். கேப்டன்ஸ் கால். Probably a decision which was like, wow, சூப்பர் ரா மச்சான், கலகிட்டடா, சரியான ஒரு டிசிஷன் ரா கேப்டன் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று. கவ், வில் ஸ்டார்ட் வித் யூ திஸ் டைம். ஐ திங்க் அந்த ஆர்சிபி மேனேஜ்மெண்ட் ஆஃப்டர் தோஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் லாஸஸ், ஐ திங்க் அந்த பேலன்ஸ் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. பிளேயிங் மோர் ஆல்ரவுண்டர்ஸ். மேக்ஸ்வெல் ஆப்வியஸ்லி மிஸ் அவுட் ஆனார் இன்ஜுரினால ஒரு மென்டல் பிரேக் சொன்னதுனால. பட் அந்த ஃபார்முலாவை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருக்கலாம். பட் பெட்டர் லேட் தென் நெவர்னால அந்த இது வந்துட்டு வி ஆர் சீயிங் த ரிசல்ட்ஸ். ஒரு 5 மேட்ச்ல 5 வின் பண்ணியிருக்காங்க, ரைடிங் அ வேவ், அண்ட் மோஸ்ட் லைக்லி coming to a showdown with CSK for qualification. So அது I think during the course of the tournament or a captain or management call which has paid dividends. Okay, so they got the combination right. So I mean, yeah, it was definitely very good one. Pras, நீ சொல்லு. இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ் இப்பதான் நீங்க சொன்னீங்க, ஒண்ணு ஒரு கேப்டன் அவர் கிரிக்கெட் ஆடுவாரா, திரும்பி வருவாரா, ஒரு மெமரியாவே அப்படியே வெளில உட்காந்துட்டு அப்படியே கிரிக்கெட் ஆட முடியாம போயிடுவான்ன்ற சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஒரு பழைய பன்வீர் செல்வமா வந்தாரு. அவங்க ஆக்ஷன் முடிஞ்ச உடனே அவங்களோட டாப் 4 ஃப்ரண்ட் லைன் ஃபாரினர்ஸ் டு ஸ்டார்ட்: டேவிட் வார்னர், மிச்சேல் மார்ஷ், பாரி ப்ரூக், ஹென்ரிக் நார்கியர். இட் இஸ் a easy choice. இப்ப என்னோட பாட்காஸ்ட், நான் நிறைய பாட்காஸ்ட் பண்றேன், உங்களோடையும் பண்றேன். இப்ப எனக்கு கேட்ட போது this was their top starting 4 which is going to feature in the playing 11.
மிச்சேல் மார்ஷ் 2 மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ப்ராப்ளம்னு வீட்டுக்கு போயிட்டாரு. டேவிட் வார்னருக்கு ஒரு இன்ஜுரி வந்தது. அதுக்கப்புறம் ஃபார்ம் போச்சு, அவர் இல்ல. ஹாரி ப்ரூக் புல்ட் அவுட். ஆண்ட்ரிக் நார்கே கேம் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, வாஸ் நெவர் த சேம் அண்ட் ஹி வாஸ் ட்ராப்டு. அதுக்கப்புறம் நீங்க டீமை ரீபில்டு பண்ணி ஒரு இந்தியன் கோர் ஆஃப் ஃபாஸ்ட் போலிங் கொண்டு வந்துட்டு 4 ஓவர்சீஸ் பேட்ஸ்மேனை நீங்க ஃபாரின் ஃபாஸ்ட் ஓவர்சீஸ் ஆடி அதுக்கப்புறம் அதை 3 ஆக்கி ஒரு ரசீக் சலாம் மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து டெத் ஓவர்ஸ்ல டூவல் டியூட்டி காட் அ பியூட்டிஃபுல் பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோ ரவுண்ட் தி விக்கெட்ல இருந்து வந்து போடுறது. someone like இஷாந்த் சர்மா, not many people have rated him on what he has done so far. Striking ability up front in the power play has created a lot of noise with his contributions. That is a fantastic thing. நான் திருப்பி உங்களுக்கு கேட்கிறேன், their bowling has already been revolved with someone like ஆண்ட்ரிக் நார்கே. முதல்ல ககிஷோர் அபாதா இருந்தாரு, ஒரு கோடி விக்கெட் எடுத்தாரு டெல்லிக்கு. அதுக்கப்புறம் ஆண்ட்ரிக் நார்கே இருக்கும் போது இப்ப நீங்க ஆனஸ்டா சொல்ற இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இஷாந்த் சர்மா, கலீல் அகமது, முகேஷ் குமார், ரசீக் சலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஃபாஸ்ட் போலிங் யூனிட்டை அந்த மாதிரி ஒரு நேஷனல் ஹைவே 447 அவங்களுக்கு ஓம் கிரவுண்ட் டெல்லியில, அதுக்கப்புறம் மும்பைலயும் சின்னசாமியிலயும் நீங்க ஆடுறீங்க. செம்ம ஒரு ஆர்டினரி ஸ்டார்ட். இப்ப ஆர்சிபி பத்தி கவு சொன்னாரு, வெரி கரெக்ட், நீங்களும் சொன்னீங்க. டெல்லி ஆல்சோ ஆட் டெரிபிள் ஸ்டார்ட். யூ see where they were placed in the table after 5 games. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 7 மேட்ச் ஜெயிச்சு ஒரு மேத்தமேட்டிக்கலா அது இது இங்க போனா எனக்கு சான்ஸ் இருக்குன்ற சிச்சுவேஷனுக்கு வந்தாங்க பாருங்க Delhi Capitals for me. So வந்துட்டு lot of things that they have done right, but very unfortunate only 4 out of 10 teams can qualify, but Delhi fans can be really proud of what the team have done and big kudos to their management and their captain Rishabh Pant. I think they were also unfortunate. அந்த ஒரு இந்த கேம் யாரோட ஆர்சிபி அகேன்ஸ்டா வந்து they lost ரிஷப் பண்ட். அந்த மேட்ச் அவர் ஆடி இருந்தாரு. ஏன்னா 201 I think they were chasing 287. பிலோ பார் ஸ்கோர் தான். அவர் இருந்திருந்தா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் பால் கேமா இருக்கும். என்னோட ஆப்ஷன் வந்து என்னோட சாய்ஸ் ராதர் வந்து ஐ கோ வித் சாம் கரன்ஸ் டிசிஷன் ஆஃப் ஹோல்டிங் பேக் ராகுல் சஹர் அகேன்ஸ்ட் MS தோனி அட் சென்னை. ஐ திங்க் தட் வாஸ் அ பிரில்லியன்ட் மூவ். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. நிறைய டீம்ஸ் அது வரைக்கும் வந்து அந்த ஒரு வீக்னஸ் ஃபார் MS தோனி யாருமே நோட் பண்ணல. பட் சாம் கரன் த வே ஹி got that decision right. ராகுல் சாரும் அதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா போட்டாரு, ஹர்ப்ரீத் பிராரும் சூப்பரா போட்டாரு. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு இந்த மாதிரி தில்லான கால் அகேன்ஸ்ட் MS தோனி யாராவது எடுத்தாகும். அப்பதான் நீங்க வந்து இட்ஸ் 50-50 கேம். அந்த விதத்துல அது எடுத்தாங்க. அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இட் வாஸ் அன்பிலீவபிள் ஹவு ராகுல் சார் அந்த கண்டிஷன்ல வந்து he executed. கமிங் பேக் டு உங்க 3 பேர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். Sorry, Yomi, before that I want to say that one decision I also want to add on something. When Tim David was going hammer and tongs, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ரிஷப் பண்ட் வந்து he stood up to the wicket for முகேஷ் குமார் the death over. ஒரு சில இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸ் சொன்னாங்க, என்ன வாட் இஸ் he going to achieve ன்னு எனக்கு தெரியல. ஏன்னா டிம் டேவிட் இஸ் நாட் யூசிங் இட்ஸ் ஃபீட். எதனால வந்து ரிஷப் பண்ட் அதை பண்றாருன்னு பார்த்தா அடுத்த பால் டொங்கேர்னு கால் அடிச்சு ஒரு LBW. Sometimes it is not the strategy, just putting the confusion in the minds of the batsman. அது நீங்க முன்னாடி வந்துட்டு அவர் கால்ல ஒரு யார்கர் போடுறன்னு ஒரு 5 வைடு போட்டுருந்ததுன்னா ஸ்லாட்டர் பண்ணிருப்பாங்க அவரு, என்னையா பண்ண அப்படின்னு. அந்த சிச்சுவேஷன்ல வாட் யூ வாண்டட் டு டூ இஸ் டு பிரேக் த ரிதம் ஆஃப் த பேட்ஸ்மேன். இங்க வந்து நமக்கு ரைட் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு செம பேட்ஸ்மேன் ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் வெரி ஹையா ரேட் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல ஆடும்போது. கௌஷிக் குளோரியஸா இருக்கும் அவரோட ஃபிளிக்ஸும் கவர் டிரைவ்ஸும் பாக்கிறதுக்கு. சோ அவருக்கு தெரியும் இது. சம்டைம்ஸ் when you do something it put something. பொலாட் என்ன பண்ணுவாரு, ஒரு ஷார்ட் டேக்ல வந்து நிப்பாரு, கொஞ்சம் உங்களை யோசிக்க வைக்க வந்து ரிதமை பிரேக் பண்ணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும், சாரி டு இன்டரப்ட், தட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொமெண்ட்ஸ் as a captain as far as my humble opinion is concerned. I think he was the best captain in this IPL. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட புக்ல வந்து the way ரிஷப் பண்ட் மார்ஷல்ட் அந்த ஒரு டீம் வித் லிமிட்டட் ரிசோர்சஸ் அண்ட் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விதம் அதெல்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் இஃப் யூ ஆக்சுவலி சி அக்ராஸ் த போர்ட் அந்த ஒரு 10 டீம்ஸும் பார்க்கும்போது ரிஷப் பண்ட் ஒரு ஸ்டாண்ட் அவுட்டா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஐ டோன்ட் நோ அபவுட் யூ கைஸ். ஸோ ஓகே ஃபைன், நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். த அரைவல் of a talent, of someone who
ஓ அப்பா இவரு சரியான ஒரு டேலண்ட்ரா அப்பா சாமி அப்படின்ட்டு. P-Dog, we'll start with you. Who impressed you? அதாவது இப்ப நான் சொல்ற ஒரு பிளேயர் வந்து ஒரு யங்ஸ்டர்லாம் கிடையாது. ஓகே, so people might think I'm not going to pick a guy who's 19 or 20 or 21. I'm going to put my money on someone like Shashank Singh. ஏன்னா இப்போ நீங்க வந்து நான் வந்து எப்படி T20 கிரிக்கெட்லயும் எப்படி பார்ப்பேன்னா, இந்த கிரேஸோட வந்து ஒரு 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற ஒரு பிளேயர். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொலார்டு ரசல் மாதிரி இந்த பாட்டம் பேண்ட் பவர் வச்சு மசில் பண்ற ஹிட்டர்லாம் கிடையாது. அவரு ஒரு ஒரு அத்தன்டிக் ஷாட்ஸ் ஆடுற ஒரு பியூட்டிஃபுல் டெக்னிக்கலி கரெக்ட் பேட்ஸ்மேன் அவரு. இன்னொன்னு நீங்க யோசிச்சு பாருங்க, அதே மாதிரி டு மை ரைட் டூ கிரிக்கெட்டர்ஸ் ஹூம் ஐ ரேட் ஹைலி. இப்ப நீங்க வந்துட்டு அப்படியே ஆப்ஷன்ல உட்காந்துட்டு அப்படியே பாக்குறீங்க நம்மள யாராவது பிக் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஒரு டீம் உங்களை பிக் பண்றாங்க, பிக் பண்ணிட்டு நான் இவரை கேட்கல நான் கேட்டது வேற அப்படின்றாங்க. உங்களுக்கு அந்த மென்டாலிட்டியில உங்களுக்கு எப்படி உடனே ஆக்ஷனியர் என்ன சொல்றாங்க, இந்த பாருங்க ஸ்டாட்ஸ் ஏஜ் எல்லாத்தையும் நாங்க போட்டாச்சு, அது உங்க தப்பு, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க பிட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு தான் வரணும் அப்படின்னு. சரி கூடு அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இனிஷியலி டிடன்ட் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றாரு 32 வயசுல வந்துட்டு இவ்வளோ வருஷமா டொமஸ்டிக் ஆடிட்டு சிங்கிள் ஹேண்டடா ஐ கேன் சே தட் ஈவன் தோ கிரிக்கெட் இஸ் டீம் ஸ்போர்ட், ஒரு சில மேட்சஸ்ல அவர் ஜெயிச்சு கொடுத்தாருன்னு போது ஃபர்ஸ்ட் திங் இஸ் கோயிங் டு பி தி வில் பவர், செகண்ட் திங் இஸ் தி மென்டாலிட்டி இஸ் வாட் இஸ் கமிங். இப்போ ஆல் ஆஃப் அ சடன் all the fans are saying that he has to be retained, he has to be given a look on the longer term for the Indian team போது அதெல்லாம் கேட்கறதுக்கே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. So I'm not picking a guy who's young, but I think that I should pick this guy sheerly for the belief what he has shown on himself to perform on a high stage like IPL. என்ன பொறுத்த வரைக்கும் சஷாங்க் சிங். எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. someone who has something to prove. ஒரு ஷேம் நான் சொல்ல மாட்டேன், பட் என்னதான் ஒரு ஹியூமன் பீயிங் அந்த ஒரு இமோஷன்ஸ் வரும்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது என்னடா அது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கேன்னு, பட் அதை தாண்டி அவன் வந்து காமிக்கிறான் பாரு, என்னால பண்ண முடியும்டா, நீங்க வந்து எல்லாரையும் நான் உங்களை தப்பு சொல்றேன்டா, நான் தான்டா அப்படின்ட்டு வந்து காட்டுறான் பாரு. அது வந்து அந்த மாதிரி ஒரு ஹை வந்து யாருக்குமே வராது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். டெஃபினெட்லி சஷாங்க் சிங், ஐ திங்க் ஒரு பக்கம் ரிஷப் பண்டோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி பேசணும், டெஃபினெட்லி சஷாங்க் சிங்கும் வில் டெஃபினெட்லி பி தேர். காவ், உன்னோட பிக் யார் காவ்? எனக்கு வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கக். ஐ மீன் அவர் வந்ததுலேருந்து ஹி டுக் த டோர்னமெண்ட் பை ஸ்டாம். ஸோ ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப ஸ்பெஷல்னா அந்த மாதிரி ஓப்பனர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு 250 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாருன்னா ஆப்வியஸ்லி யூ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு ஃபெயில் அ லாட் மோர் டைம்ஸ் தென் வாட் ஹி ஹஸ் டன். ஸோ அந்த whatever consistency that he has shown at what rate he is going வந்துட்டு phenomenal. ஏன்னா first 6 ஓவர்ல ஆல்மோஸ்ட் most of the matches that he plays 6 ஓவர்ஸ்ல he is giving 70% chance for Delhi to win. So அந்த விதத்துல the impact that he has given, and I'll be surprised if Delhi don't hold on to him. ஸோ அந்த விதத்துக்கு அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ I'll go with Jake Fraser McGurk. 100% I agree with you. நிறைய டெல்லி சாய்ஸஸ் தான் வருது. ஏன்பா மற்ற டீம்ஸும் இருக்காங்க, அவங்க டீம்லயும் இருக்காங்க பிளேயர்ஸ் அப்படின்ட்டு. என்னோட பிக் வந்து I'll go with two options. Okay, sorry that I'm going with two options, but first one வந்து Abhishek Sharma. I think he's one for the future. Obviously a youngster, கொஞ்சம் ஆடி இருக்காரு IPL ஆல்ரெடி ஒரு 3-4 சீசன்ஸ் ஆடி இருக்காரு, பட் இந்த சீசன் வந்து his best has come. And I feel he has that ability, அந்த ஒரு ability to go on to play for India and அங்கேயும் பெருசாக்குறது ஒரு கில் மோல்ட நான் பார்க்குறேன். The way he bats in that power play, more T20 மோல்டுக்கு தான் அவர் வந்து அவரோட பேட்டிங் வந்து will set ஆகும். பட் I think he's been fantastic this season. அவர் சில பிளேயர்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல பிராஸ் அண்ட் கவ், இவர் வந்து ஆடும் போதே அப்பா இவருக்கு என்ன இவ்வளோ டைம் இருக்கு, அந்த ஒரு கிரேஸ் இவ்வளோ ஃபாஸ்டா போடுறான், பட் அந்த கிரேஸ்ல ஆடுறான். ஒரு ரோஹித் சர்மா வந்து ஒரு 150 வந்து சும்மா அசால்ட்டா அடிப்பாரு. அந்த மாதிரி அபிஷேக் சர்மா அந்த ஸ்பின்னர்ஸ் அடிக்கும் போதா இருக்கட்டும், இல்லாட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அடிக்கும் போதா இருக்கட்டும், he's been very very graceful. இன்னொன்னு வந்து I am going for a bowler. Tushar Deshpande has been a very underrated this whole season. லாஸ்ட் சீசன் எவ்வளோ பேர் வந்து கலாச்சாங்க தெரியுமா, எப்பா துஷார் தேஷ்பாண்டேயா 50 ரன் மினிமம் 50 போட்டுருவாரு, கன்சிஸ்டன்டா 50 அடிப்பாரு அப்படின்ட்டு. பட் திஸ் சீசன் ஹி இஸ் பீன் ரியலி ஃபண்டாஸ்டிக். அவருக்கு கொடுத்த அந்த ரோலை
கச்சிதமா பண்ணி முடிச்சிருக்காரு. ஒரு தீபக் சார் இல்லாத இடத்துல he's stood up and he's performed well consistent basis. See, IPL பொறுத்த வரைக்கும் it is very tough to be consistent. ஏன்னா again the format cannot give you consistency. It's a 50-50 சான்ஸ் தான் நீங்க கன்சிஸ்டண்டா இருக்கிறது இல்ல பெர்ஃபார்ம் பண்றது. பட் அந்த விதத்துல I think Tushar Deshpande has really done well for himself. Okay, moving on. Avengers. So இந்த செக்மெண்ட்ல என்னன்னா நம்ம வேர்ல்ட் கப் வேற ஆரம்பிக்க போகுது. ஓகேயா? ஒரு நான் இந்தியன் பிளேயர் who is going to especially who's going to perform really well against India, who's going to hurt India அப்படிங்கிற ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு செக்மெண்ட் தான். பட் we'll go for it. I'll go with Cow. சொல்லு Cow. நல்லா ஐபிஎல்ல வந்து நல்லா ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டு போய் அகைன்ஸ்ட் இந்தியா வச்சு வாங்க போறாருன்னா யார் அது? Phil Salt. ஓகே. ஏன்னா ஆப்வியஸ்லி அவர் வந்துட்டு ஐபிஎல்லே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் எடுத்தாங்க. கரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக தானே வந்தார். ஸோ குர்பாஸ் வாஸ் சப்போஸ் டு ஸ்டார்ட் ஃபார் கேகேஆர். லாஸ்ட் இயர் ஃபுல்லாக அவர் தான் ஆடி இருந்தார். தே வெண்ட், அது ஒரு சூப்பர் டாக்டிக்கல் மூவ். தே வெண்ட் வித் Phil Salt. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஏன் எடுக்கலங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இந்த மாதிரி ஒரு கேம் ஸ்டைல் வச்சுட்டு ஹேவிங் டன் வெல் இன் SA20 அண்ட் ஆல் தட். ஸோ ஐ திங்க் இப்போ இங்கிலாந்துக்கு இஸ் கோயிங் இன் ஃபார்ம். கேகேஆரோட performance is going to give him lot of confidence. and USAல pitches எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ஐ திங்க் அந்த கான்ஃபிடென்ஸ்ல அவர் நல்லா ஆடுவார். நிறைய நெட்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் ஆடிருப்பார். ஈவன் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி த லோக்கல் bowlers who are net bowlers for their side, நிறைய ஸ்பின்னர்ஸ் ஆடிருப்பாரு. ஸோ தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹிஸ் கேம் இஸ் ஆல்சோ இம்ப்ரூவ்டுன்னு நான் நினைக்கிறேன். அதனால Phil Salt might hurt Indiaன்னு எனக்கு தோணுது. P-Dog யாரு? சவுத் ஆப்பிரிக்கா எப்படின்னு சொல்லிடுவ. சவுத் ஆப்பிரிக்கன் யாராவது ஒரு பிளேயரை சொல்லிடுவ. எனக்கு தெரியும் 100%. யார் அது? கிளாஸனா யாரு சொல்லு. சவுத் ஆப்பிரிக்கா இந்த தடவை செமிஃபைனல் வருவாங்கன்னு நான் சொல்லல. இந்த தடவை வேர்ல்ட் கப் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. அண்ட் பை சாய்ஸ் as you rightly said is going to be Tristan Stubbs. ஏன்னா வந்துட்டு அந்த ஏபி டிவிலியர்ஸோட ஷேடு ரொம்ப நிறைய தெரியுது அவர்கிட்ட. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவருக்கு ஸ்பின் ஆட தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் இத்தினூன்ல இருந்து நான் பார்த்திருக்கேன் சவுத் ஆப்பிரிக்கால. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின். அது என்ன உங்களுக்கு கிளாசன் மாதிரி ஃபீட் யூஸ் பண்ண மாட்டார். கிளாசன் ஃபீட்டும் யூஸ் பண்ணுவாரு. அந்த பேக் ஃபுட் பிளேயும் அவருக்கு இருக்கே ஒழிய. பட் கிளாசனை விட இவர் வந்து அந்த அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்ல படுக்கில்லாடி ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ். அந்த இறங்கி வராத இது அவர் எப்படி மேக்சிமைஸ் பண்ணுவார்னா அவரால் அந்த ரிவர்ஸ் ஸ்டியரும் சொன்னதை புரிஞ்சுக்கோங்க. தெர் இஸ் சம்திங் கால்ட் ரிவர்ஸ் ஸ்டியர், ரிவர்ஸ் லேப்பு, ரிவர்ஸ் ஸ்வீப்பு, ஸ்விட்ச் ஹிட்டு. அந்த ரிவர்ஸ் ஸ்டியர் ஆடுறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸ்விட்ச் ஹிட்ன்றது மேக்ஸல் மாதிரி இது கதா இதை மாதிரி தூக்கி நின்றுடுவாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அ பவர். யூ ஹேவ் டு சேஞ்ச் ஹேண்ட்ஸ். அந்த ரிவர்ஸ் ஸ்டியர் ஆடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்ல பால் என்ன பண்ணுவாரு, இந்த ரிவர்ஸ் ஸ்டியர் ஆஃப் சைடு ஃபீல்ட பெனட்ரேட் பண்ணுவாரு. இன்னொன்னு நான் வந்து சொல்லினே இருப்பேன், சூரியகுமார் யாதவனை ரொம்ப ரேட் பண்றேன்னா two most difficult things which a spinner doesn't want to go against when it comes to runs giving na the fine sweep, front foot mid off position பண்ணிட்டு டப்னு அடிக்கிறது, அடுத்தது இன்சைட் அவுட். இந்த ரெண்டு ஷாட்டுமே ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் இருக்கு அப்படின்றதுனால இந்தியாவோட bowling வந்து to be very honest with you, it's not a controversy in creating. honest-ஆ வந்து த்ரோ பண்றேன். if you take Jasprit Bumrah out of it, you still feel that the death bowling is not really up to the mark. There is a good chance that one of the spinners might bowl in the death overs that might backfire against this South African lineup consisting Henrik Klaasen and Tristan Stubbs. I feel Tristan Stubbs is not only going to make a lot of impression against India, he's going to do a massive impression batting at number 6, where in the Caribbean wickets will be very, very tricky. South Africa will be very hot favorites to win the World Cup this time. சிரிப்பு வருதுக்கு பிராத், நீ சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு வந்துச்சு. ஓகே ஃபைன். என்னோட பீக்கு வந்து மஞ்ச சொக்கால இருக்கிற மிச்சல் ஸ்டார்க். ஏன்பா நான் சொல்றேன் பாரு, 100% நல்லா இந்த ஐபிஎல்ல நல்லா வந்து ரிதம் கிடைக்கல. இனிஷியலா லாஸ்ட் ஒரு 3-4 மேட்ச் ரிதம் கிடைச்சிருக்கு. அப்படியே கட்டு வேர்ல்ட் கப் இந்தியாவோட ஆடும் போது நியூ பால்ல வந்து சல் புல்லுன்னு போட்டு அது என்னன்னு தெரியல. அந்த மஞ்ச சொக்காவோட மகிமையா என்னன்னு தெரியல. ஆஸ்திரேலியா வந்து ஐசிசி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் ஹஸ் பீன் phenomenal. he just raises his game. எல்லாரும் வந்து இந்த ஐபிஎல்ல வந்து என்னப்பா 24 கோடி கொடுத்து இப்படி ரன்ஸ் கொடுக்குறான் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அங்கதான் வைக்க போறாங்க ஆப்பே.
எங்க ஐசிசி வேர்ல்ட் கப் T20ல வாய்ப்பில்ல மாப்பு. ஆஹா ஆஹா பாப்போம் சவுத் ஆப்பிரிக்கா நீ சொல்லியிருக்க, நான் மிச்சல் ஸ்டார்க் சொல்லியிருக்கேன். ஸோ ஐ ஃபீல் இல்ல, ஐ மீன் ஜோக்ஸ் அப்பார்ட், ஐ திங்க் ஹீஸ் அ கேலிபர். அது அந்த குவாலிட்டி டெஃபினெட்லி இருக்கு. அண்ட் அந்த ஒரு சில பிளேயர்ஸ்லாம் அந்த ஒரு அக்கேஷன் வரும்போதுல தே ஜஸ்ட் ரைஸ் தெம் செல்ஸ். அந்த விதத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்ட், பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் இஸ் கெட்டிங் பெட்டர். ஐ எம் ஷூர் ஹி இஸ் கோயிங் டு catch his rhythm and he's going to peak அந்த ஒரு வேர்ல்ட் கப்ல against India. He will be a threat with the new ball. straight away எழுதி வச்சுக்கோங்க. இத ஒரு மெமரி இதை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது அண்டர் 19 வந்து நான் அடிச்சுட்டு இருந்த போது யோமி பிளேயரு, அந்த காலத்துல இருந்தே யோமிக்கு இந்த மஞ்சள் கலர்னா கொஞ்சம் ஒரு வீக்னஸ் உண்டு. அந்த காலத்துல இருந்தே ஒரு ஆஸ்திரேலியா தான் சப்போர்ட் பண்ணுவாரு. சோ நாங்க ஆஸ்திரேலியாவை தான் ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஆடுறோம். அந்த ஆஸ்திரேலியால ஆரன் பிச்சு, டேவிட் வார்னர், பாய்ஸ் செட்டிக்ஸ்ல இருந்தாரு. இவர் ஆஸ்திரேலியா பத்தி பேசின பேர் பிரக்யா நோஜா வந்து சொன்னாரு, டேய் நாளைக்கு கீழே சப்போர்ட் பண்ற போறோட ஆஸ்திரேலியாவை, நாளைக்கு இந்தியா சப்போர்ட் பண்ற இந்தியா காட்டுறேன்னு. சோ யோமி எப்படின்னா அந்த காலத்துல இருந்து அவர் நான் சின்ன வயசுல இருந்து பார்த்ததுல இருந்து மஞ்சள் கலர்னா அவருக்கு கொஞ்சம் வீக்னஸ் உண்டு. ஆமாப்பா, பிரெட்லி என்னோட ஐடல்பா. சோ அதனால கொஞ்சம் அந்த ஒரு ஃபேவரட்டிசம் இருக்கும். மஞ்சள்னா ஏன் ஆஸ்திரேலியா மட்டும், சிஎஸ்கே தான், அதையும் சொல்ல. நானே மஞ்சள் தானே போட்டிருக்கேன், நான் எப்படி சொல்ல முடியும்? சரி ஓகே ஃபைன். மூவிங் டு த லாஸ்ட் செக்மெண்ட், ஐபிஎல் பெஸ்ட் 11. இந்த ஒரு 2024 ஐபிஎல்ல த பெஸ்ட் 11 or 12 எடுத்துக்கலாமே, ஏன்னா இம்பாக்ட் சப்லாம் வந்து ஏற்கனவே இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல வில் ஸ்டார்ட் வித் ஓப்பனர்ஸ். கவ், ஓப்பனர் நீ உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். 2 ஓப்பனர்ஸ் ஃப்ரம் யுவர் சைட், ஹூ இஸ் கோயிங் டு பி? விராட் கோலி அண்ட் டிராவிஸ் ஹெட். விராட் கோலி, டிராவிஸ் ஹெட். ஓகே சூப்பர். பி டாக்? விராட் கோலி and அபிஷேக் சர்மா. விராட் கோலி, அபிஷேக் சர்மா. ஸோ ஆரஞ்சு கேப். நானும் விராட் கோலி, அபிஷேக் சர்மா. ஓகே நம்பர் 3, நம்பர் 4. சஞ்சு சாம்சன், ரியான் பராக். அப்படியே அவன் வந்து அந்த இதுல போயிட்டு இருக்கான் ரன்ஸ் லீடர் போர்ட்ல. ஓகே பி டாக், யார்ஸ்? நானும் சஞ்சு சாம்சன் எடுப்பேன். பை நம்பர் 4 will be சிவம் தூபே. தட்ஸ் a very interesting. நான் வந்து ருத்துராஜ் டூபே. ஓகே கவ், நீ நம்பர் 4, நம்பர் 5, நம்பர் 6. நம்பர் 5 வந்துட்டு ஐ திங்க் ஐல் கோ வித் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். ஓகே கீப்பர் சொல்லிடு. கீப்பர் தான் சஞ்சு சாம்சன் எடுத்தாச்சே. சஞ்சு சாம்சன் எடுத்துட்ட. ஓகே இன்னொரு பேட்டர். ஓகே ஐ வில் கம் பேக் டு யூ. பி டாக்? என்னோட நம்பர் 5 is going to be Klaasen and number 6 is going to be Tristan Stubbs. ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் ஹாட் ஃபேவரட்டா இருக்காரு. ஓகே ஃபைன், நானும் ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் எடுத்துக்கிறேன். பட் ஆனா இன்னும் ஒருத்தர் வந்து யார் எடுக்கலாம்? கிளாசன் என்னயா நீ வந்து சும்மா சவுத் ஆப்பிரிக்கானால சும்மா நீ பேக் பண்ணிட்டு இருக்காரு. சஷாங்க் சிங் நான் எடுக்கிறேன். ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், சஷாங்க் சிங். கவ், உன்னோட ஒரு பேட்டர். ஐ திங்க் ஐ வில் ப்ளே டூபே at நம்பர் 6. என்ன ஏதோ இது போடுற மாதிரி, சரி எடுத்து போய் அப்படின்ட்டு. இல்ல ஐ திங்க் நான் மாத்தி சொல்லிட்டேன். டூபே at 5 and ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் at 6. ஓகே டன், பர்ஃபெக்ட். ஓகே நீ கீப்பர் சொல்லிட்ட, நான் கீப்பர் சொல்லிடுறேன். எம்எஸ் தோனி. உன்னோட யார் நம்பர் 3 நீ எடுத்த? யார் கீப்பர் நீ எடுக்கல? ஓ ருத்துராஜ் டூபே. ஓகே நான் வந்து எம்எஸ் தோனி. பி டாக்? நானும் சாம்சன் சொல்லிட்டேன். கீப்பர் சார்ட் இல்ல. நம்பர் 3. 7 கேக்குறாரு. அவருக்கு எம்எஸ் தோனி, எனக்கு வந்து ஆண்ட்ரே ரசல். என்னோட நம்பர் 7 ஆண்ட்ரே ரசல் தான். கரெக்ட். ஐ அம் வித் கவ். சரி ஓகே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. நம்பர் 8 சொல்லு கவ். கரெக்டா தானே போயிருக்கோம் நம்ம? நம்பர் 6, 5, 6. ஓகே சரி. நம்பர் என்னப்பா நம்பர் இப்போ? 8, 9, 10, 11 சொல்லிடுங்க. bowlers 9, 10, 11 will be Akshar Patel, Kuldeep Yadav, Jasprit Bumrah and Sandeep Sharma. Akshar Patel, Kuldeep Yadav, Jasprit Bumrah, okay, and Sandeep Sharma. இன்னும் ஒன்னு வரணுமே. இன்னும் ஒரு ஃபாஸ்ட் bowler 11 சொல்லிட்டாரா? Impact 7 வந்து ஆண்ட்ரி ரசல் சொன்னாரு. 8, 9, 10, 11 சொல்லிட்டாரு. சரி இம்பாக்ட் will be Harshal or Shashank Singh. ஓகே ஃபைன். பி டாக், bowlers?
4 ஆல்மோஸ்ட் அவர் சொன்னதே சொல்லுவோம். அக்ஷர் பட்டேல், குல்தீப், ஜஸ்பிரீத் பும்ரா. இப்ப என்னோட 11 will be டி நட்ராஜன். And then I will have impact sub as சந்தீப் சர்மா. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து ஐல் கோ வித் ஹர்ப்ரீத் பிரார். ஓகே, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவரு. குல்தீப் யாதவ், அப்புறம் 3 ஃபாஸ்ட் bowler, பும்ரா, நட்டு 100%. பும்ரா, நட்டு, இன்னொரு ஃபாஸ்ட் bowler யாரு நல்லா பண்ணா? பேட் கமின்ஸ், கேப்டன். பேட் கமின்ஸ் தான் கேப்டன், என்னோட கேப்டன். அண்ட் லாஸ்ட் வந்து இம்பாக்ட் சப் யார் எடுக்கலாம்? இம்பாக்ட் சப் ஒரு பேட்டர் எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கோ சஞ்சு சாம்சன் இம்பாக்ட் சப். சரியா? ஓகே, ஃபைன். சரி, அதோட இந்த ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ, நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ், ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ இருந்தது. ஸோ அந்த விதத்துல இந்த ஒரு லீக் ஸ்டேஜஸ் முடிஞ்ச உடனே இதுதான் வந்து ஹேஸ் ஹேப்பன் சோ ஃபார். அண்ட் அதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். பிளே ஆஃப்ஸ் வந்து இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வி வில் definitely catch you guys with the preview and reviews of those very 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 important games. Thanks P-Dog, thanks Cow for your wonderful time. Nandri Makkale, take care, bye bye.